சோறு போட்டு பாசமாக வளர்ந்து கோர முகத்தை காட்டிய வளர்ப்பு நாய். மொட்டை மாடிக்கு சென்ற உரிமையாளரை கடித்து கொதறிய கருப்பு யமன். காப்பாற்ற வந்தவர்களையும் கோர முகத்துடன் பார்த்த ராட் வீலர். மொட்டை மாடியில் நடந்தது என்ன? மதுரை மாநகரத்துல இருக்கக்கூடிய திருமங்கலம் முகமதுசாபுரம் 5வது தெருவுல கண்ணன் ஜான்சிராணி அப்படின்ற தம்பதி வாழ்ந்துட்டு வராங்க. இவங்களுடைய மகன் திருமணமாகி சென்னையில வசிச்சுட்டு வராங்களாமா. இந்த நிலையில கண்ணன் ஜான்சிராணியோடைய வீட்டு மொட்டை மாடியில ராட் வீலர் அப்படின்ற நாயையும் இன்னொரு வெளிநாட்டு நாயையும் வளர்த்துட்டு வராங்களாமா. இந்த நாய்கள் பார்க்கவே கோர முகத்தோட காட்சியளிக்கும் அப்படின்னு அக்கம் பக்கத்துல இருக்கவங்க தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில ஜான்சிராணி காய வச்ச துணி எடுக்கிறதுக்காக மாலை நேரத்துல மொட்டை மாடி போயிருக்காங்களாமா. அப்ப அந்த நாய்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த துணியை எடுக்க போகும்போது அந்த 2 நாய்கள்ல ஒரு நாய் ஜான்சிராணிய கொடூரமா தாக்கி இருக்கு. இதுல ஜான்சிராணியோட இடது கைய பயங்கரமா கடிச்சிருக்கு. ரத்த வெள்ளத்துல மிதந்தவங்களை காப்பாத்துறதுக்கு அக்கம் பக்கத்தினர் முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா அந்த கோர முகத்தை பார்த்த உடனே அவங்களுமே அச்சம் அடைஞ்சிருக்காங்க. உடனே ஜான்சிராணியே அவங்களா முயற்சி பண்ணி கீழே இறங்கி வந்ததா சொல்லப்படுது. அதை தொடர்ந்து 108 ஆம்புலன்ஸ் மூலியமா அவங்கள மருத்துவமனைக்கு அனுப்பியிருக்காங்களாமா. முதலுதவி சிகிச்சைக்காக திருமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட அவங்க மேல் சிகிச்சைக்காக மதுரை ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. வளர்ப்பு நாய் உரிமையாளரையே கடித்து குதறிய சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹாண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.